அவருக்கு கஷ்டப்பட்டாரு. 41 உசுறு சொல்லிட்டு கஷ்டப்பட்டாரு. அவரு அழுதாரு. அதுக்கப்புறம் அழுதுட்டு அவர் சமாளிச்சுட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு மீண்டும் பாக்குறப்பான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருந்தாரு, ஒரு முதல்வராக வந்து நீங்க பாத்தீங்க சார். ஆரம்பத்திலே அவர் அதாங்க சார் சொன்னாரு, எனக்கு உரிய பர்மிஷன் கிடைச்ச உடனே நான் வருவேன் கண்டிப்பா கரூருக்குன்னு. அதே மாதிரி அவர் முதலமைச்சர் ஆயிட்டாரு, வந்து பார்த்தாரு. பரவாயில்லைங்க சார். எனக்கு நான் வேலைக்கு போனாலுமே என் வீட்டுக்காரமாக தான் யூஸ் ஆகுங்க சார். இல்லைங்க சார், எல்லாம் ஒட்டுமொத்தமாக தான் சார். ஒட்டுமொத்தமாக எதுவும் சொல்லிங்க சார். கொடுத்தாரு, அவர் கொஞ்சம் அழுதுட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அழுதா இல்லை மண்டே வர சொல்லியிருக்காங்க சார். என்னன்னு தெரியல. விமல் சார் என் பேர் சார். அலுவலக உதவியாளர்னு சொல்லி போட்டு நான் கடைசியில ஏதாவது நான் இடையில இறக்கலாம் சார். இடையில ஏதாவது எல்லாருக்கும் இருந்தாலும் ஏதாவது ஒன்று நடக்கலாங்க சார். அப்படிங்கும்போது ஒரு 20 வருஷம் 30 வருஷம் கழிச்சு இருந்துச்சுன்னா ஏதாவது ரிட்டையர்மெண்ட் ஆகினா கூட என் வீட்டுக்காரமாக உதவியாக இருக்குங்க சார். அவ்வளோதான். சரி சார், தேங்க்யூ. உங்களுக்கு கிடைச்சிருக்கா வீட்டுக்கார? எனக்கு கிடைச்சிருக்குங்க சார். ரமேஷ்